வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினசரி காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும், எப்படி இறைவனை வழிபடணும், எப்படி அந்த பொழுது அந்த நாளை எப்படி நம்ம கடந்து போகணுங்கிறத பற்றி ஒரு சின்ன பார்வை. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் முதல்ல நினைக்க வேண்டியது குலதெய்வத்தை. அப்புறம் நீங்கள் எந்த இஷ்ட தெய்வத்தெல்லாம் நினைக்கலாம். இன்றைக்கி எந்திரிச்சு முகம் கழுவணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்திரிக்கும் போது அந்த எண்ணத்தில் எந்திரிச்சு பழகுங்க. இது மறதியில் வரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறணும். அப்படி மாறுற பட்சத்தில் இறைவன் உங்களோட குலதெய்வம் அப்போருந்தே உங்கள் கூடயே இருக்கும். எப்போயுமே உங்கள் கூடயே இருக்கும். நீங்கள் அப்படி தொழுது அதை கூட தொடர்பு கொள்றதுனால அப்போருந்தே உங்கள் கூட இருக்க உணர்வு உங்களால் உணர முடியும். எப்பொழுதுமே காலை எந்திரிச்சு குளிக்கும்போது உடம்புல இருக்க 9 துவாரங்களும் பரிசுத்தமாக வச்சுக்கிறணும். அதை நம்ம வச்சுக்கிறணும். மனிதனுக்கு தெரியும் 9 துவாரம் எதுன்னு. ஸோ அதை நீங்கள் ரொம்ப சுத்தமாகவே வச்சுக்கிறணும். ஸோ இந்த மாதிரி ஆச்சாரங்களை இந்த மாதிரி சுத்தமாக இந்த மாதிரி பரிசுத்தமாக உங்கள் திருமேனியை வச்சுக்கிற பொழுது இறைவனும் உங்கள் குலதெய்வம் உங்கள் மேலே வாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும். உடம்புல நறுமணம் இருக்கணும். நறுமணம் பிடிக்காதவங்க சுத்தமாக வச்சுக்கிறணும். ரெண்டுமே பண்ணணும். அப்படி பண்ணுற பட்சத்தில் இறைவனோட வாசனை உங்கள்கிட்ட இருக்கும். உங்கள்கிட்ட நல்ல சக்திகள் வரும். நல்ல பரிசுத்தமான தெய்வங்கள் உங்கள்கிட்ட கிட்டக்க வர்றதை நீங்கள் உணர முடியும். அதனால் உடல் சுத்தம் சரி, உடல் சுத்தம் மட்டும்தானே அப்படின்னா அதையும் தாண்டி மன சுத்தம் இருக்குது. ஸோ நம்ம அதை ரெண்டாவது படுத்துக்கலாம். முதல்ல உடலை சுத்தம் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா மன சுத்தங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப நிறைய தியாகம் பண்ணியிருக்கணும். நீங்கள் அதில் ரெகுலராக இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் பண்ண முடியும். அதனால் அது ஒரு போதை மாதிரி மன தூய்மைங்கிறது. அதை தினசரி அனுபவிச்சுக்கிட்டே வந்தால், தினசரி அதில் இருந்துக்கிட்டே வந்தால், தினசரி அதை பயன்படுத்திகிட்டே வந்தால், தினசரி அதில் நீங்கள் முழு மனதை செலுத்திட்டே வந்தால் மட்டும்தான் மனம் பரிசுத்தம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு உடல் சுத்தத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. இது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது நீங்கள் அனுபவ ரீதியாக பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். எந்திரிச்ச உடனே எப்போதுமே வீட்டில் இருக்கிறவங்கள நல்லா விசாரித்து போகலாங்க. அவங்களுக்கு காலை வணக்கம் சொல்கிறீங்களோ இல்லையோ, இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, என்ன கலந்து பேசுங்க. எல்லோரும் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களான்னு கேளுங்க. நீங்கள் உணவு உங்களுக்கு வைக்கும்போது எல்லாத்துக்கும் இருக்கான்னு கேளுங்க. இந்த மாதிரியான நல்ல வார்த்தைகள் என்ன பண்ணோம்னா உறவை மேம்படுத்தும், குடும்பத்தை வலு சேர்க்கும். உறவுகள் பிரியவே பிரியாது. எப்போயுமே ஒற்றுமையாக இருக்கும். உங்களோட உணர்வை பரிமாறும் போது இதே உணர்வுகள் அவங்களுக்கு வரும்போது அதே உணர்வுகளை உங்களுக்கு திரும்ப பரிமாறுவாங்க. அதனால் மக்களை சின்ன சின்ன பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். உலகத்துலேருந்து புதுசாக யாரும் சொல்ல போகிறது கிடையாது. நமக்கு இருக்கிறத யாரோ ஒரு நபர் நம்மளை கேட்குற பட்சத்தில் நம்ம செவி கேட்குது. இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்க சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். 3ஆவது நபர் என்ன மாதிரி ஒரு 3ஆவது நபர் சொல்லும் போது தான் உங்களுக்கு கேட்கும். உங்களை மாதிரி ஏதோ ஒரு 3ஆவது நபர் சொல்கிறப்ப தான் நானும் கேட்டிருப்பேன். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கிறது நல்லது. நம்மளோட வளர்ச்சி எப்போதுமே நமக்கானது. அப்புறம் தான் பிறருக்கானதாக இருக்கும். சொல்லலாம் நான் அவங்களுக்காக, அதெல்லாம் கிடையாது. முதல் முயற்சியும் முதல் முன்னேற்றமும் நமக்கானதாக இருக்கிறது நல்லது தான். அப்புறம் தான் நீங்கள் பிறருக்கு நீ செய்ய முடியும். அதுவும் நல்லா இருக்கும். அதனால் உங்களுக்கு குடும்பம் இருக்குது, நமக்கும் தேவைகள் இருக்குது, நமக்கும் நோக்கங்கள் இருக்குது, நமக்கும் எதிர்காலம் இருக்குது. அதனால் உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுங்கள். தயவு செய்து உங்களை விட பிறரை அதிகமாக நேசிங்க. இல்லையா விட்டுருங்க. நமக்கு தேவைக்கு பண்ணக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்த கஷ்டப்பட்டுருப்பீங்க. அது மாதிரி அந்த விஷயங்கள் பண்ணாதீங்க. அதனால் இது ஒரு நல்ல பதிவு. இந்த பதிவை கேளுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் நிறையா நம்ம பண்ணுவோம். அதுக்காக ஃபாலோ பண்ணிக்க. நன்றி மக்களே, நன்றி.